Yamaha பார்த்தீங்க அப்படின்னா 2025ல நவம்பர் 11th அதாவது அடுத்த மாதம் 11ஆம் தேதி நிறைய பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்ஸில் 125cc பைக்ஸ் இருக்க போகுது. ஏன்னா ஸ்கூட்டர் லான்ச் பண்ண போகிறாங்க அண்ட் உங்களுக்கு பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச XSR மாடலும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் 125cc பைக் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த பைக் மேபி RX 125 இருக்கலாம் அப்படிங்கிறத நிறைய பேர் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ RX 125 வரப்போகுதா இல்லை என்னென்ன பைக்ஸ் வரும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 11th இன்னும் ஒரு 11 நாள் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பைக் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதமே வந்து அந்த ஒரு சின்ன டீசர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பைக்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் லேட்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃப் ரோட் பைக்காக இருக்கட்டும் இல்லை XSR மாடல் எல்லாமே வந்து ஸ்பை ஷாட்ஸ் இந்தியா ஃபுல்லாக வந்து கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 125cc மாடல் பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக RX அப்படிங்கிற நேமில் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி RX-ஆக இருந்தால் அது RX 100 கண்டிப்பாக வராதுங்க. ஸோ அது நான் 100% கன்ஃபார்மாக சொல்வேன். பட் 125cc-ல நமக்கு RX அப்படிங்கிற நேமில் கூட மேபி இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் 125cc செக்மெண்ட் வந்து ரொம்ப பீக்கில் போய்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக Yamaha இந்த RX 125 அப்படிங்கிற ஒரு நேமில் நியூவாக ஒரு பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக RX 125 வந்துச்சுன்னா நமக்கு R15ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்தது அப்படின்னா நம்ம பழைய RX மாடல் நம்ம 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் பார்த்த அந்த இனிஷியல் பிக்கப் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்ல தாறுமாறாக வந்து நம்ம பார்க்கலாம். பட் இன்கேஸ் ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக FZ மாடலோட FZ-ஓட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ FZX 150 இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வேஸ்டான ஒரு மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு கம்யூட்டராக நல்ல மைலேஜ் ஓரியன்ட் பைக்கை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இன்கேஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நல்ல ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஃபியூச்சர்ஸோட நல்ல பெஸ்டான டிசைனோட லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் R15 இன்ஜினோட உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணாங்கன்னா தாறுமாறான பைக்காக இருக்கும். அப்படி RX 125 வரும்போது என்ன கான்ஃபிகரேஷனில் வரும் அப்படின்னா RX 125 பொறுத்த வரைக்கும் 125cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டில் தான் வரும். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் கூல்டில் வர்றதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடையாதுங்க. அது ஒன்று ஏர் கூல்டு இல்லாட்டி லிக்விட் கூல்டில் தான் வரப்போகுது. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இனிஷியல் பிக்கப் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். ஆனால் மைலேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 50-55 km/லிட்டர் வந்து மைலேஜ் வந்து தாராளமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் சர்க்குலரான LED ஹெட்லைட், LED டெயில் லைட், இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் பல்பில் கொடுக்க போகிறாங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்ஷனோட வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா Yamahaல எல்லா மாடல்லையுமே வந்து உங்களுக்கு ஹைப்ரிட் மாடல் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. மேபி RX 100லேயும் நமக்கு ஹைப்ரிட் மாடல் வந்தாலும் வரலாம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா OBD2B பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி தான் வரப்போகுது. ஸோ எமிஷன் நார்ம்ஸ்லேருந்து நமக்கு எத்தனால் 20% வந்து இந்த பைக்லேயும் வந்து கொடுக்க போகிறாங்க. பில்ட் குவாலிட்டி எர்கனாமிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய மாடல் RX 100ஓட ஒரு டிசைன் வந்து ஸ்லைட்லி இதில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இது ஸ்போக் வீல்ஸா அலாய் வீல்ஸான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அலாய் வீல்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃப்ளாட்டான சீட் வந்து கொடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட RX 100 அப்படிங்கிற அந்த ஓரளவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி ஏன்னா XSR மாடலும் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க 155cc-ல அதோட ஒரு சேலும் பார்ப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ், ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டான பில்ட் குவாலிட்டி, 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் இப்போ நம்ம ஒரு 125cc நம்ம இந்தியாவில் வந்து நவம்பர் 11th எதிர்பார்க்கலாம். அது மேபி FZ 125 கூட இருக்கலாம். நம்ம யாருக்கும் தெரியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.